நான் மேனேஜர்னா லலிதா மேடம் சார். அதை பத்தியெல்லாம் பேசவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. இந்த போஸ்டிங் உங்களுக்கு ஓகேவா? From today, I'm the manager of this office. சும்மா கனவு காணாத. உயர்ந்த பதவிக்கு வரணும்னா அதுக்கு திறமை வேணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். நீ ஏன் வந்து என் சீட்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணினா மேனேஜர் ஆயிடுவியா? எம்டி கொடுத்தா ஆயிடலாம்ல. என்ன தலை சுத்துதா? தலை மட்டும் இல்ல, உலகமே சுத்துற மாதிரி இருக்குமே. இந்த உலகம் ஒரு உருண்டை. இதுல மேல இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேல போவாங்க. அப்போ ஏன் போஸ்ட்? அது வேஸ்ட் அப்படின்னு எம்டி நினைச்சிருக்கலாம். யார கேட்டு உன்னை மேனேஜரா போஸ்ட் பண்ணாரு? எம்டி யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லையே. அது கூட உனக்கு தெரியாதா? கதவை தட்டிட்டு உள்ள வரணுங்கிறது கூட உனக்கு தெரியல. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? சந்தேகம் இருந்தா போய் எம்டி கிட்ட கிளியர் பண்ணிக்கோ. அப்புறம் வந்து என்ன பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. டோன்ட் டிஸ்டர்ப். Out. பாக்குறேன், கேக்குறேன். யார் உள்ள இருக்க போறாங்க, யார் வெளியில போறாங்கன்னு நான் காட்டுறேன். போனா போதன்னு உன்னை திரும்ப வேலையில சேர்த்துக்க நான் சம்மதிச்சேன் பாரு. அது ஏன் தப்புதான்? தப்புதான். இது வரைக்கும் உன்னை பேச விட்டு நான் பாத்துட்டு இருக்கேன் பாரு. அது என்னோட தப்புதான். கெட் லாஸ்ட். வினோத், என்ன வினோத் இது? என்கிட்ட கன்சிடர் பண்ணாம, என்கிட்ட எதுவும் கேட்காம திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க. நான் ஒரு மேனேஜர் போதாதா? எனக்கு ஈக்குவலாவல. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப எதுக்கு அவளுக்கு இந்த போஸ்டிங்? அவளுக்கு எதுக்காக ப்ரமோஷன் கொடுத்தீங்க? பிருந்தா திறமைசாலி, அதனால அவளை ப்ரோமோட் பண்ணேன். நான் ஒருத்தி இந்த போஸ்டிங்ல இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீ அந்த போஸ்டிங்க்கு தகுதி இல்லாதவ. என்னது? என்ன பார்த்த தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, நீ அந்த போஸ்டிங்க்கு தகுதி இல்லாதவதான். பிருந்தா தான் அந்த போஸ்டிங்க்கு ஓகே. ஓஹோ, இப்ப புரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உன்னை பத்தி நல்லா புரிஞ்சதுனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இந்தா. உனக்கு தான் சொல்றேன், வாங்கிக்க. Are you happy? சீனியர் போஸ்ட் கொடுத்ததுக்கு இவ்ளோ பில்டப்பா? உங்கள Hey! நான் இதை என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. ஆனா அந்த பிருந்தாவை எதுக்காக ப்ரோமோட் பண்ணீங்க? அவளை விட எவ்வளவோ சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு எதுக்காக கொடுத்தீங்க? என்ன போய் சொல்லி சமாளிக்கிறது? லலித், நான் உனக்கு ஜிஎம் போஸ்டிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ உன் போஸ்டிங் யார் கொடுக்கலான்னு யோசிச்சப்ப இந்த கம்பெனில உனக்கு அப்புறம் திறமைசாலி பிருந்தா தான். அதனால தான் அவளுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுத்தேன். இங்க பார், சில நேரத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது புத்திசாலித்தனம்னா, கொட்டி கொடுத்து தக்க வச்சுக்கிறதும் புத்திசாலித்தனம் தான். புரியுதா? உனக்காக நான் இதை யோசிச்சா நீ அவளை பத்தி பேசிட்டு இருக்க. ஜஸ்ட் லீவ் இட்.
ஜிஎம் போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு ட்ரீட் இல்லையா? இதுக்கு மேல நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணுமா? நீ எத்தனை தடவை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ம்? அம்மா 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 கொஞ்சம் காஃபி குடுமா ப்ளீஸ். அம்மா 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 எங்க இருக்க? மா மா அம்மா 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 மா எங்க போனாங்க? மா மா அம்மா எங்க? அம்மா மா எங்க இருக்க? மா மா அம்மா யாருமே இல்லையே. அம்மா அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா. அம்மா இருமா ஒரு நிமிஷம். அங்கிள், அந்த ரவுடிங்க கும்பல் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். என்னப்பா நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ ஒரு சிக்கல்ல இருக்கும்போது காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. நீ எனக்கு மருமகனா வரப்போறவன், இதை கூட செய்யலனா எப்படிப்பா? சித்தார்த், நான் சந்தேகப்பட்டு கேக்குறேன்னு நினைக்காத. நீ உண்மையிலேயே அந்த 5 லட்சத்தை வாங்கலையா? சொல்லு சித்து. என்ன காவியா பேசுற? அப்ப என்ன சந்தேகப்படுறியா? இனிமே நீ என்ன நம்பலையா? நடந்ததெல்லாம் வச்சு பாக்கும்போது நம்புற மாதிரியே இல்லையே. சந்தேகப்படாம என்ன செய்ய முடியும்?
5 லட்சம் வாங்குற மாதிரி செல்போன் வீடியோல இருக்கே, அதுவும் நம்புற மாதிரி இருக்கே. உன்னை கடத்தினவங்களும் 5 லட்சத்துக்கு மேல டிமாண்ட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே அவங்க பணம் புடுங்குறவங்களா இருந்தா எதுக்கு 5 லட்சத்தை மட்டும் கேட்கணும்? 10 20 ஏன் ஒரு 50 லட்சத்தை கூட கேட்டிருக்கலாமே. இன்னும் யோசிச்சு பார்த்தா பணத்துக்காகனா ஒன்ன கடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. ஒன்ன விட வசதியானவங்களை கடத்திருப்பாங்களே. அவங்க டிமாண்ட் 5 லட்சம் மட்டும்தான் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ நான் பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்றியா? சொல்லு காவியா, உன்னதான் கேக்குறேன். ஏன் வாய மூடிட்டு இருக்க? ஆமா, 50,000 ரூபாய்க்கு கிஃப்ட், 5,000 ரூபாய்க்கு ட்ரீட், இதெல்லாம் நீ கொடுத்தத வச்சும் ரவுடிங்க உன்னை கடத்தினத வச்சும் பார்த்தா நீ பணம் வாங்கியிருப்பேன்னு தான் தோணுது. அப்போ நான் பணம் வாங்கிட்டேன்னு முடிவே பண்ணிட்டேன், அப்படித்தானே? எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? நீ வாங்காம தான் உன்னை கடத்தினாங்களா? உன்னை கடத்தினவங்க செஞ்சதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீ சொல்றதான் நம்ப முடியல. நான் தான் உனக்கு எல்லா உதவியும் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? காவியா, திரும்ப திரும்ப நீ என்ன தப்பா பேசிக்கிட்டு இருக்க. என்ன சுத்தி ஏதோ சதி வேலை நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நீ வேற என்ன சந்தேகப்பட்டு என்ன டென்ஷன் படுத்தாத. என்ன டென்ஷன் பண்ற? ஆமா காவியா, என்னமா நீ அவரை வந்து அனாவசியமா சித்தார்த்த சந்தேகப்பட்டு இருக்க? ஏமா அவரோட வளர்ச்சி பிடிக்காம தான் யாரோ சதி பண்றாங்கன்னு நானும் நினைக்கிறேன். இது பார், 5 லட்சம் கொடுத்தாச்சு, பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. திருப்பி திருப்பி அதே நீ பேசிட்டு இருக்க. எவ்வளவு கஷ்டப்படுவாரு சித்தார்த்த, பாவம். அவ பேசுறத விடு சித்தார்த், நான் உன்னை நம்புறேன். தேங்க்ஸ் அங்கிள், அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன நம்புறீங்களே. சித்தார்த், எங்க அப்பா உன்னை நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. உன்னால எங்க அப்பாவுக்கு 5 லட்சம் ரூபாய் போச்சு. போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் கெட்ட பேரும் வாங்கிட்டாரு. எல்லாம் உன்னால வந்ததுதான். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் வாங்கவே இல்லைன்னு போய் சொல்ற பாரு, அததான் என்னால ஏத்துக்கவே முடியல. காவியா, என்னமா நீ பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா? சித்தார்த்த போய் சொல்றாருன்னு சொல்ற? அப்ப நீ இவர் புரிஞ்சுட்டது அவ்வளவுதான் இல்ல? சித்தார்த், அவன் ஏதோ புரியாம பேசுறப்பா. நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா ப்ளீஸ். இல்ல அங்கிள், எதையும் நான் மனசுல வச்சுக்கல அங்கிள். இத பாரு காவியா, என்ன நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். நான் வரேன் அங்கிள். சித்தார்த், அப்பா, இங்க பாரு. அப்பா, அவன் தான் புரிஞ்சுக்காம போறான்ல, போனா போகட்டு விடுங்க. என் பொண்ணு வாயாலேயே உன்னை கெட்டவன்னு சொல்ல வச்சிட்டேன் பாரு. எந்த கல் எரிஞ்சா எந்த காய் விழுன்னு எனக்கு தெரியும்டா. அம்மா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீனாட்சி, அம்மா மீனாட்சி. அப்பா, மீனாட்சி, என்னமாச்சு? தெரியலப்பா. ஊஞ்சல்ல மயங்கி கிடந்தாங்க, தூக்கிட்டு வந்தேன். ஒண்ணுமே தெரியல. பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, மீனாட்சிக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன், அந்த கடவுள் இருக்காருமா. கண்டிப்பா சொல்றேம்மா, மீனாட்சிக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ தைரியமா இருமா. அம்மாக்கு எப்படி இருக்கு? என்னங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? பயப்படாத. என்னப்பா இது? டாக்டர், இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு இப்பதான் சில டெஸ்ட்கள் எடுக்க சொல்லியிருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், என்னப்பா? பயப்படாதம்மா. என்ன ஹோம்வொர்க் பண்றியா? ஆமாப்பா.
இங்க பாரு, இந்த ஆஃபில் எக்ஸாம்ல நீ செகண்ட் ரேங்க் தான் எடுத்திருக்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், சரியா? சரிப்பா. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என்ன டான்ஸ்ல செலக்ட் பண்ணிருக்காங்கப்பா. அப்படியா? சூப்பர்ரா. டெய்லியும் பிராக்டிஸ்க்கு போனோம்ப்பா. ஆனா ஸ்டேஜ்ல ஆட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் பரத்? டான்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு 5000 ரூபாய் கட்டணுமாப்பா. அவ்வளோ பணம் எப்படிப்பா உங்களால கட்ட முடியும்? அதான் வேணான்னு சொல்லிட்டேன். அத்தனை பேர்ல நான் தான் பெஸ்டா டான்ஸ் ஆடினேன்னு மிஸ் சொன்னாங்கப்பா. வேண்டான்னு சொன்னதுக்கு மிஸ் எதுவும் சொல்லலையா? சொன்னாங்கப்பா, ரூம்குள்ள நல்லா டான்ஸ் ஆடி என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் பாக்குற ஸ்டேஜ்ல ஆடினாதான் பேர் கிடைக்கும்னு சொன்னாங்கப்பா. மிஸ் சொன்னதும் எனக்கு ஆசைதான்ப்பா. என்னப்பா பண்றது? 5000 ரூபாய் யார் தருவா? நான் தரேன்டா. ஆமாண்டா பரத், அம்மா நான் தரேன்டா. 5000 ரூபாய். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடு. நிஜமாவாமா? 5000 ரூபாய் தரீங்களா? கண்டிப்பா தரேன்டா. ஸ்வீட் எடுத்துக்க. இந்தாங்க. என்ன பிருந்தா, என்ன விசேஷம்? ஸ்வீட்லாம் கொடுக்குற? முதல்ல எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, சொல்றேன். இப்ப சொல்லு. சந்தோஷமான செய்திங்க. எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதுவும் மேனேஜரா. இப்ப வாங்குற சம்பளத்துல இருந்து டபுள் மடங்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிருந்தா. தேங்க்யூங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்டா. உண்மையிலேயே உங்க எம்டிக்கு ரொம்ப பெரிய மனசு. நீ வேலையில சேர்ந்து கொஞ்ச நாள்லயே உனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காருன்னா அவரை பாராட்டாம இருக்கவே முடியாது. ரியலி இஸ் வெரி கிரேட். அம்மாவும் கிரேட் தான்ப்பா. திறமை இல்லைன்னா ப்ரமோஷன் கொடுப்பாங்களா? அப்படி சொல்றா என் செல்லம். எங்க எம்டி எவ்வளவு தூரத்துக்கு நல்லவரோ அதை விட 100 மடங்கு வல்லவருங்க. அவ்வளவு டேலண்ட் அவர்கிட்ட இருக்கு. என்னோட திறமைய சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்காரு. லலிதா என்ன வேலையை விட்டு தூக்குனா கூட டேலண்டட் பர்சனை வெளியில விடக்கூடாதுன்னு சொன்னாரு. அன்னைக்கு வீட்டுக்கே வந்து சொன்னாரே, மறந்துட்டீங்களா? அப்பவே அவர் பெரிய புத்திசாலின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அம்மா, சம்பளம் ஜாஸ்தின்னு சொன்னீங்களம்மா. சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு தடவை பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஒரு தடவை என்னடா, இனிமே மாசம் மாசம் இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை பீச்சுக்கு போலாம், போதுமா? ஐயா ஜாலி. அம்மா, வாரத்துக்கு ஒரு நாள் வேணாமா, மாசம் ஒரு நாள் போலாம். அப்பதான் போர் அடிக்காது. ஓ இஷ்டம்டா. எங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு ஏசி போடணும், அப்புறம் புது ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி போடணும், அப்புறம் உங்களுக்கு, எனக்கு, பரத்துக்கு எல்லாருக்கும் புதுசா பிராண்டட் ட்ரெஸ் வாங்கணும். அம்மா, நம்ம பணக்காரங்கள ஆயிட்டாமாமா. பணக்காரங்கள ஆயிட்டே இருக்கும். இது வரைக்கும் ஆசை மட்டுமே பட்டுட்டு இருந்தோம். இனிமே எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க போறோம். இனி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உடனே உனக்கு கிடைக்கும். எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். ஐயோ சூப்பர்மா, நம்ம பணக்காரங்கள ஆயிட்டோம். யா பரத், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. நம்ம பணக்காரங்களா மாறல, மாறவும் கூடாது. எது நிரந்தரமோ அதை மட்டும் தான் நம்ம நினைக்கணும். மத்ததெல்லாம் மழை மேக மாதிரி வந்துட்டு போயிடும். நம்ம கால் தரையில் இருக்கிற வரை நமக்கு எந்த அடியும் படாது. உயரம் கூட கூட அடிபடும் போது வலி அதிகமா தான் இருக்கும். சில நேரம் எந்திரிக்க முடியாம உயிர் கூட போயிடும். இல்லாத சிறக வச்சு பறக்க நினைக்கிறத விட இருக்கிற காலை வச்சு நடக்கவும் ஓடவும் பழகிக்கணும். தரதான் நமக்கு எப்பவுமே நிரந்தரும். அதை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. அம்மா, அப்பா என்னம்மா சொல்றாரு? எனக்கு புரியவே இல்ல. அவருக்கு கால்ல அடிபட்டதுனால ஓட முடியாதுன்னு சொல்றாரா? நடக்கவே கூடாதுங்கிறாருடா. அப்படியாப்பா சொல்றீங்க? நானும் பறக்க கூடாதுன்னு சொல்றேன். மனுஷங்களால பறக்கவே முடியாதுன்னு சொல்றேன். அம்மா, பேராஷூட்ல எல்லாம் மனுஷங்க பறக்குறாங்களேம்மா. அது உனக்கு புரியுது, உங்க அப்பாவுக்கு புரியுற மாதிரி சொல்லு. அப்பா, பறக்கலாமாப்பா? நான் போய் டிவி பார்க்க போறேன்.
பையன் முன்னாடி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவனோட திறமைக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் போதும். இந்த பணம் பதவி எதுவுமே அவனுக்கு வேணாம். உங்களுக்கு வேண்டானா வேண்டான்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாம் வேணும்.